இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான மேன்மையான நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் கவனிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 13 முதல் 16 அழுத்தமான ஒரு வேத பகுதி சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூடிய தேவ அறிவு, எனக்கு இருக்கக்கூடிய தேவ உறவு என் வாழ்க்கையில் அநேகருக்கு பிரயோஜனமாய் அல்லது இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியதாய் என் வாழ்க்கையின் மூலமாய் காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நான் பெற்றிருக்கிற தேவ அறிவு, எனக்கு இருக்கிறதென்று நான் சொல்லுகின்ற தேவ உறவு வெறும் வறட்டு வாழ்க்கையாக மாறிவிடும், தனியற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஆகவே பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, எதனால நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளணும்னு சொல்கிறாரு? நீங்கள் ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். நம்மை அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார். 4வது வசனத்தில் பாருங்க, 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் புதிதாய் பிறந்திருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, புது வாழ்க்கையை இயேசு கொடுத்திருக்கிறபடினால், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால் என்ன ஆகணும்? அதுக்கு அடுத்து நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிடுங்க. இதனால உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தி கொள்ளுங்க. நீங்கள் சிந்திக்கிற விதத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்க. ஆறுமாறாக சிந்திக்க உங்கள் சிந்தனையை அனுமதிக்காதீங்க. உங்கள் சிந்தனைகள் அத்தனையும் சத்தியத்திற்குள் கட்டுப்பட்டு காணப்படட்டும் என்று சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார், ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். பரலோகத்தில் பலவிதமான மேன்மைகள் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அழியாதது, மாசற்றது, வாடாததுமாகிய சொத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆக இதை நீங்கள் இந்த தூரத்தில் நம்பிக்கையினால் பார்த்து நீங்கள் நாளுக்கு நாள் அவரை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறபடியினால் உங்கள் அறையின் மனதின் சிந்தனைகளை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிடுங்க. உற்சாகமடைங்க. அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அளிக்கப்படும் அந்த பரிசு, பாராட்டு, அவரோடு நாம் அடைய போகிற சந்தோஷம், நித்திய பேரானந்தம், இந்த பேரின்ப பாக்கியம், இவைகளில் நீங்கள் நம்பிக்கையோடு கூட வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக என்னுடைய விசுவாசம், நம்பிக்கை, நான் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு என்று நான் சொல்லுகிறேனே, இது என் வாழ்வின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் பிரதிபலிக்கணும். இயேசுவை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். இயேசுவை நாம் மற்றவங்களுக்கு அவருடைய மகிமையை நான் வெளிப்படுத்தணும். இங்கே என்ன இருக்குது? அதனால நீங்கள் முன்னே அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருங்கள். முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், அறியாமையினாலே
இக்னரன்ஸ், அறியாமையினால நீங்க நடந்தீங்க. முன்னாடி இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை இலவசமாய் கொடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் பண இருளில் இருந்திருப்பீங்க. சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். வேதத்தில் நிறைய வார்த்தைகள் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எவைகளில்? அக்கிரமங்களில், பாவங்களில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பிரவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முன்னாடி நாம எல்லாரோடையும் சேர்ந்து, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து நமது மாமிச இச்சையின்படி நடந்து, நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாயிருந்தோம். 11ஆவது வசனத்தில் பாருங்க, ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புரஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே நாம் இப்படித்தான் இருந்தோம், அறியாமையில் நடந்தோம். நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது என்று தெரியாது, மோட்சம் நரகம் இருக்கிறது என்று தெரியாது, நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது என்று தெரியாது. இந்த ஆத்துமாவை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடியும் என்பது நமக்கு தெரியாது. அவர் எனக்காகத்தான் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று எனக்கு தெரியாது. நம்முடைய அறியாமையில் இருந்தோம். அறியாமையில் நாம் ஒரு காலத்திலே கிடந்தோம். அறியாமை, அக்னோயா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அக்னோயா, AGNOIA, அக்னோயா கிரீக்கில். இந்த வார்த்தை 4 முறை நம்முடைய வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அறியாமையினாலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:17, சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். அறியாமையினாலே இயேசுவை அவர்கள் சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். அறியாமையினாலே. 17ஆவது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அத்தேனே பட்டணத்திற்கு பவுல் வருகிறார். அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு கோயிலில் எழுதப்பட்டிருக்கிறது. 17:30 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அறியப்படாத தேவனுக்கு, அதை வைத்து அன்றைக்கு அவர்களுக்கு அந்த அறியப்படாத தேவனை அறிமுகப்படுத்தி வைப்பதை நாம் கவனிக்கிறோம். 17:30 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமை உள்ள காலம் நம்முடைய வாழ்க்கையில், அறியாமை உள்ள காலம். நம்ம அறியலை, சத்தியத்தை அறியலை, ரட்சகரை அறியலை, பாவ மன்னிப்பை நமக்கு தெரியலை, அறியாமையின் காலமாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு அவர் கட்டளையிடுகிறார். அக்னோயா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அறியாமையில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த அறியாமையிலிருந்து நம்மை விடுவித்தார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 4:18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு சத்தியத்தை அறியாதவங்க ஒரு புறம், சத்தியத்தை அறிந்தாலும் சத்தியத்தை பொய்யினால அடக்கி வைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கு ஏராளம். சத்தியம் தெரியும், சத்தியம் மிகவும் எளிதானது, சத்தியம் கடினமானது அல்ல, எல்லாருக்கும் புரியும் சத்தியம்.
படித்தவர்களுக்கோ பாமரர்களுக்கோ எல்லாருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கோ எல்லாருக்கும் தெரியும், இந்த அண்ட சராசரத்தை உருவாக்குற ஒரு தெய்வம் இருக்கிறார். நாம கையினால செய்யப்பட்டது அல்ல கடவுள். சத்தியம் மிக எளிமையானது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருந்த நாட்களில் யாருமே படிக்காதவங்க தான். ஆனால் அந்த ஜனங்களுக்கு தான் இயேசு பேசினார். அந்த ஜனங்களோடு எளிமையாக பேசினார். தேவனுடைய ராஜ்யத்தின் மறைபொருட்களை அநேக உவமைகளாக எளிதாக சொன்னார். மக்கள் புரிந்து கொண்டார்கள், அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். சத்தியம் எளிமையானது, ரொம்ப கடினமானது அல்ல. தேவன் ஒருவரே. மனுஷனுக்குள்ள ஆத்மா ஒன்று இருக்குது. மனுஷனுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு நியாய விசாரணை இருக்குது. மோட்ச நரகம் 2 இடம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் விசாரிக்க போகிறார். மனுஷனுடைய பாவத்துக்காக ஒருத்தர் மரிக்கணும். அவர் பரிசுத்தரா இருக்கணும். இந்த பூமியில பரிசுத்தர் யாரும் இல்லை. பரிசுத்தரான தெய்வம் இந்த பூமியில இயேசு என்ற பெயர்ல மனுஷனா வந்தாரு. மரித்து உயிரோடு எழுந்தார். தெரியும் இந்த சத்தியம், ஆனா பொய்யினால இதை அடக்கி வைக்கிறாங்க. சத்தியத்தை பொய்யினால அடக்கி வைக்கிறது தான் ரொம்ப கொடுமையானது, ரொம்ப தண்டனைக்கு உரியதா மாறுது. நம்ம பாவிகள் என்பது ஒரு பக்கம், அதுக்கடுத்து சத்தியத்தை தெரிஞ்சும் சத்தியத்தை பொய்யினால அடக்கி வைப்பது அது அதை விட பெருங்குற்றமாக மாறிவிடுகிறது. ஆக இப்படி மனுஷன் வேணுமுன்னே தன்னுடைய மனதை திறக்கிறதுக்கு விருப்பப்படவே மாட்டேங்கிறான். வேண்டாம், இது எங்களுக்கு நிராகரிக்கிறார்கள். எளிமையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனம் அவர்களுக்கு இல்லை. இங்கே எழுதியிருக்குது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே 18 இருதய கடினம் எதனால வருது? இந்த எளிமையான சத்தியத்தை ஏற்க மறுப்பதினால் அவர்களுக்குள்ள இருதய கடினம் ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் 19 சகலவித அசுத்தங்களை ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. ஆக நம்ம யோசிக்கணும். அறியாமை உள்ள காலங்களில், அறியாத காலங்களில் நாம் நடந்தது போல இனி நாம் நடக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை புதிதாக மாற்றியிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆகவே நாம் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் பல்வேறு இச்சைகளில் நடந்தோம். நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பினது போல நாம் பல்வேறு இச்சைகளினால் அடிமைப்பட்டு கிடந்தோம். லஸ்ட், இந்த இச்சைங்கிற வார்த்தை 38 தடவை புதிய ஏற்பாட்டில் வருது. இச்சை, இச்சை, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். இந்த இச்சை என்ற வார்த்தை லஸ்ட், அன்பு கிடையாது. இச்சை, இச்சை என்பது வரம்பு மீறிய, ஒழுக்கமற்ற, கட்டுப்பாடில்லாத, மிகவும் கீழ்த்தரமான ஆசைகள். அதுக்கு தான் பேர் இச்சை. ஆனால் இதை என்னென்னு சொல்கிறாங்க உலகம்? காதல் என்று சொல்லுகிறது, அன்பு என்று சொல்லுகிறது. இது அன்பல்ல, இச்சை. ஒரு பிள்ளைய ராமேஸ்வரத்தில் கழுத்தில் கத்தினால் குத்தி கொண்டுட்டான். அந்த பிள்ளையினுடைய பேரை அவன் தன்னுடைய நெஞ்சில் பச்சை குத்தி இருந்தான். அதையெல்லாம் காமிச்சான். பாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சான். இதான் உன்கிட்ட கடைசியாக பேசுறது, எனக்கு பதில் சொல்லு, என்ன நீ ஏன் நேசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு படிக்கணும், என் கவனமெல்லாம் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்திட்டான். இது அன்பு அல்ல, இதுதான் லஸ்ட், வெறித்தனமாகிவிட்டான். ஆனால் உலகம் எப்படியெல்லாம் அன்பை
மாற்றி பேசுது பாருங்க. லஸ்ட்டை அன்புங்குது, இச்சையை அன்புன்னு சொல்லுது, அன்பை பார்க்கறதுக்கு மறுக்குது. அன்பு இதல்ல. அன்பு தீங்கு செய்யாது. அன்பு பொறாமை கொள்ளாது, தீங்கு நினையாது, சினமடையாது. அன்பு வேறு, அது உயர்ந்தது. மனுஷங்கிட்ட இந்த அன்பு இல்லை. லஸ்ட்டை தான், இந்த இச்சையை தான் அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படியினை நடவாமல் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்திலிருந்து உண்டாகக்கூடிய இவைகளின்படி இனி நடக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் மேன்மையான பாக்கியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் வைத்து உங்களை புதிய ஒரு மனுஷனாக மாற்றி இருக்கும்போது நீங்கள் இனி பழையபடி நடக்கக்கூடாது. உங்களுடைய உறவு, இயேசுவோடு கொண்ட உறவு, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். இந்த பரிசுத்த வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆகவே இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்கள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்ம மாம்சத்தின் பிறப்பின்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் நம்ம ஆவியினால் பிறந்திருக்கிறோம். த்ரூ அடாப்ஷன் நாம் தேவனுடைய குடும்பத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றோம். ரோமர்களுடைய காலங்களில், இந்த வேதாகமம் எழுதப்பட்ட காலங்களில், ஒரு குழந்தையை தாங்கள் தங்களுடைய குடும்பத்தில் சேர்த்து ஆதரித்து ஏற்றுக்கொள்வது வழக்கமாக இருந்தது. அடாப்ஷன் அது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கும் இருக்குது, அந்த முறைகள் இருக்கிறது. நீங்கள் குழந்தையில் அல்லது ஒரு இன்னொருத்தருடைய குழந்தைய நீங்கள் உங்கள் குழந்தையாக நீங்கள் அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சட்டப்பூர்வமான பல விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு கால அவகாசமும் கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு மேலே ஒரு குழந்தைய நீங்கள் உங்கள் குழந்தையாக மாற்றிக்கணுன்னா அதுக்கு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் 6 மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிட சொல்கிறாங்க. எப்படி நடக்கிறாங்க இந்த குழந்தையோட அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உன்னிப்பாக கவனிக்குது. இந்த நீண்டகால இந்த உறவை கண்டுபிடிச்சி பார்த்து அதுக்கு பிறகு பல நிபந்தனைகளின் பேரில் அந்த குழந்தைய அவங்கள்ட்ட நிரந்தரமாக ஒப்படைக்கிறாங்க. இது அடாப்ஷன். இது குழந்தைய அவங்க தங்களுடைய குழந்தையா மாற்றிக்கொள்றாங்க. தத்தெடுப்பது. தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார். நாம் அவருடைய குடும்பத்தில் அங்கமாக இருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர், நமக்கு கொடுத்துக்கப்பட்ட ஆவியானவருக்கு பேர் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர். ஆகவே நாம் உரிமையோடு அப்பா என்று கூப்பிட ஒரு உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி இல்லை, அப்பான்னு கூப்பிடுறதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அருமையாய் சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பேதுருவும் எழுதும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2வது வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே, பிதாவாகிய தேவன், அந்த பிதாவாகிய தேவன் 4வது வசனத்தில் பிதாதான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாய சோதரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, பிதாவாகிய தேவன் அவருக்கு நாம பிள்ளைகள், உரிமையான பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம அவருக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சில்ட்ரன் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கீழ்ப்படிவாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் பெரியவங்களாகும் போது என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க.
அவங்க கீழ்ப்படுகிறத விட்டுப்பாங்க. அப்புறம் எதிர்த்து நிற்பாங்க, கேள்வி கேட்பாங்க, முறைச்சி பார்ப்பாங்க, முரட்டுத்தனமாக நடப்பாங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு போடுறோம். இந்த கீழ்ப்படிதல் கொஞ்சம் வித்தியாசமானது. வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்க கீழ்ப்படுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேதாகமத்தினுடைய காலங்களில் ஒவ்வொரு வீடுகள்லையும் அநேகருடைய வீடுகளில் அடிமைகள் இருந்தார்கள், ஸ்லேவ்ஸ். அவங்களுக்கு உரிமையே கிடையாது. அவங்க கீழ்ப்படிவாங்க. எஜமான் எஜமாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். கீழ்ப்படியலைன்னா அவங்க கீழ்ப்படிய பண்ணப்படுவார்கள். நல்ல அடி, நிறைய காயங்கள், அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு அடிமை என்பவன் அந்த வீட்டினுடைய சொத்து, பொருள். யாரும் அதை என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அதை நீங்கள் கவனிப்பீங்க. அடிமைகளை வைத்துக்கொள்ளலாம் என்று வேதமும் சொல்லுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அடிமையை விட்டுறணும். 7 வருஷம் நீ வச்சிருக்கலாம், 7 வருஷத்துக்கு பிறகு அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அப்படி விடுதலை கொடுக்கும்போது சில அடிமைகள் என்ன சொல்லுவாங்களாம், எஜமான் நான் உங்கள்கிட்டே இருக்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு அன்பு காமிக்கிறீங்க, நான் இன்னொரு வீட்டுக்கு போக விரும்பலை, இன்னொரு இடத்துக்கு போக விரும்பலை, நான் உங்களுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன், உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்க விரும்புகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக தன்னை விட்டு கொடுத்துட்டா அவனை கொண்டு போய் நிலக்காலில் ஒரு ஆணியினால் அவனுடைய காதில் ஓட்டை போட்டு விடணும்னு சொல்லியிருக்கு. இது ஒரு அடையாளமாகவே இருக்கும். இது என்ன அடையாளம்? இவன் இப்போ கட்டாயத்தின் பேரில் அடிமை அல்ல, இவன் அன்பினால் தன்னை அடிமையாக்கி இருக்கிறான். அன்பினால் தன்னை அடிமை ஆக்கி இருக்கிறான். இப்போ அவன் சந்தோஷத்தோட அவன் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படுகிறான். இராணுவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழ்ப்படியணும். இராணுவத்தில் மாற்று சொல்லே கிடையாது. அதிகாரி சொல்லிட்டா கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். போனா போய் தான் ஆகணும், வானா வந்து தான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருத்தன் சொல்கிறான், 100க்கு அதிபதி, நான் ஒருவனை போ என்றால் அவன் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் அவன் செய்கிறான். அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் மகா உன்னதமானவர், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. ஒரு போர் வீரனும் கீழ்ப்படுகிறான், ஒரு அடிமையும் கீழ்ப்படுகிறான். ஆனால் அது வேற. அவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறான், இவன் பயந்து கீழ்ப்படுகிறான் அடிமை. ஆனால் நீ எப்படி கீழ்ப்படியணும்? அன்பினால் கீழ்ப்படிய வேண்டும். அன்பினால் கீழ்ப்படிவன். ஒரு ஆண்டவர் கட்டாயப்படுத்துறதே கிடையாது. எவ்வளோ நல்ல தன்மையுள்ள ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளோ தன்மை உள்ளவர் பாருங்க. அடிப்பேன், உதப்பேன், மிதிப்பேன், கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்றது இல்லையே. உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் சொல்லுவீங்க, பயமுறுத்தி கீழ்ப்படிய வைப்பீங்க. ஆனால் தேவன் நம்மை பயமுறுத்தி கீழ்ப்படிய வைக்கவில்லை. பயத்தினால் கீழ்ப்படிவது அது ஆரோக்கியமான ஒரு கீழ்ப்படிதலும் அல்ல, அது ஒரு நல்ல பயமும் அல்ல. அப்படி அல்ல கீழ்ப்படிவது. வேதாகமத்தில் எசேக்கியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 26 25 வாசிப்பேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இது எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இது நீங்கள் பயந்து பயந்து கீழ்ப்படுகின்ற ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது.
பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு அடிமையை போல நீங்கள் நடத்தப்படுவதோ பயந்து கீழ்ப்படிவதோ இல்லை. இது எப்படி கீழ்ப்படிதல்? உங்களுக்குள்ள ஒரு நவமான இருதயத்தை கொடுப்பேன். நவமான இருதயம் என்றால் நயமான என்றும் சொல்லலாம். நல்ல இருதயம், புதிய இருதயத்தை கொடுப்பேன். நவமான புதிய இருதயத்தை. I will give you a new heart. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு இந்த கடினமான, இந்த கீழ்ப்படியாத, இணக்கம் தெரிவிக்காத இந்த இதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ என்ன, விரும்பி நீங்க கீழ்ப்படிவீங்க. கீழ்ப்படிதல் உங்களுடைய விருப்பமான ஒன்றாகும். சரிதானா? கீழ்ப்படிதல் உங்களுடைய விருப்பமான ஒன்றாக மாறும். ஏன்னா உங்களுக்குள்ள என் ஆவியை நான் வைப்பேன், உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைப்பேன், உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இது எப்படி இருக்குது? இது நீங்க சிரமப்பட்டு கீழ்ப்படிவதல்ல, வேற வழி இல்லையேன்னு சிக்கி கீழ்ப்படிவது அல்ல. நீங்கள் விருப்பத்தோடு கீழ்ப்படியும்படி உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் கட்டளைகளை உங்களுடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். முந்தி இருந்தது வெளியில் இருந்தது, அந்த கட்டளைகள் எல்லாம் வெளியே இருந்தது. அதை பார்க்க பார்க்க உனக்கு பயம் ஏற்பட்டது. இதெல்லாம் செய்யணும், இதன்படி செய்கிறவன் இதனால பிழைப்பான், இதன்படி செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பயம் ஏற்பட்டது. இதெல்லாம் நம்மளால் நிறைவேற்ற முடியுமா? இவ்வளோலாம் நிறைவேற்ற முடியுமா? இச்சியாதிருப்பாயாக என்பது ஒரு கட்டளை. ஐயோ, இதெல்லாம் என்னால் முடியுமா? பொய் சொல்லாமல் இருந்துடலாம், ஒருவேளை திருடாமல் இருக்கலாம், அல்லது பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கலாம். இச்சியாதிருப்பாயாக, இது மனசுக்குள்ளெல்லாம் நடக்கும். எப்படி இதெல்லாம் நம்ம கை கொள்ள முடியும்? இப்படித்தானே ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். ஒரு பெரிய பணக்காரன், வாலிபன், பரிசேயன் இயேசுவிடத்தில் வந்தான். நல்ல வண்டி போட்டான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நீ கற்பனைகளை கைக்கொள்ளு என்று சொன்ன. அவன் என்ன சொல்லுவாங்கிறது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவன் இதெல்லாம் நான் கற்பனைகளை கரெக்டாக கை கொள்ளுகிறேன் என்று தன்னை குறித்து அவன் ரொம்ப பெரிய ஒரு மேன்மை, ஒரு பெருமையை வச்சிருக்கிறான். இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துவதற்காகவே அதை சொன்னார். உடனே அவன் என்ன சொன்னான்? எந்த கட்டளைன்னு கேட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே ஆரம்பிச்சு விட்டாரு. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதெல்லாம் நான் என் சிறுவயது முதற்கொண்டே நான் செய்கிறேன். சிறுவயது முதற்கொண்டே. இயேசு கிறிஸ்து நீ பொய் சொல்றேன்னு சொல்லவே இல்லை, தைரியமா சொல்றேன். அவ்வளவு ஒழுக்கமா, சமூகத்தில் நல்ல பெயரோட, எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவில், பாராட்டப்படக்கூடிய நல்ல பெயரோட வாழ்ந்துருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனை பார்த்து உற்று பார்த்து அவனில் அன்பு கூர்ந்து, குறை சொல்லணுமேனு சொல்லி குறை சொல்லலை, அவனில் அன்பு கூர்ந்து ஒரு வார்த்தை சொன்ன, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா, பரலோகத்தில் உனக்கு நிறைய பலன் இருக்கும்னு சொன்னார். ஆனால் அவன் கொடுக்க முன் வந்தானா? அங்கே தான் பாருங்க, இச்சியாதிருப்பாயாக என்ற ஒரு கட்டளை அவனால் நிறைவேற்ற முடியலை. விழுந்துட்டான். பரிதாபமாக இயேசுவை விட்டு துக்கத்தோடு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்தில் வந்து யாரும் துக்கத்தோடு போனதாக ரெக்கார்டு இல்லை, பதிவுகளே இல்லை. ஆனால் இவன் தான் இப்படி போனான்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து சட்டத்திட்டங்கள் நம்மை அழுத்தம் கொடுத்து பயமுறுத்தி செய்ய வைத்துக் கொண்டிருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது புது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொண்டு வந்த ஒரு புதிய உடன்படிக்கை. அவர் சட்டத்திட்டங்களை நம்முடைய இருதயங்களில் எழுதுறார், புதிய இருதயத்தை கொடுக்கிறார். நமக்குள்ள கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கூட நம்முடைய ஆவியை நமக்குள்ள வைக்கிறார். இதன்படி செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு உத்வேகத்தை கொடுக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், உந்தி தள்ளுகிறார் நமக்குள்ள இருந்து. இப்போ கீழ்ப்படிதல் எவ்வளவு சுலபமாகுது பாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு
பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்கிறோம். ஐயோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஐயோ இதெல்லாம் பார்த்தா ஆண்டவருக்கு பிடிக்காது, ஐயோ என்னடா பண்ணுறது, பார்க்காமலும் இருக்க முடியலையே, கேட்காமலும் இருக்க முடியலையே. நம்ம போராடுறோமா? உடன்படிக்கையின் கீழ் ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எளிதாக மாறிவிடுகிறது. எளிதாக மாறி வண்டியை ஓட்டுறோம், அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி வளைக்கும் போது கஷ்டமாக இருக்கு, பல சுற்ற வேண்டியதாக இருக்குது. அது வண்டியில் பாரம் இருக்குது, சேறு சகதியில் மாட்டிக்கிடுது, எப்படி வளைக்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ என்ன வந்திருக்குது? பவர் ஸ்டேரிங். பவர் ஸ்டேரிங் இருந்துச்சுன்னா அதில் ஒரு மோட்ரு பொருத்தியிருக்காங்க, எளிதாக அந்த ஸ்டேரிங் சுற்றுது. சும்மா இப்படி சுற்றினாலே அது வேணும்னு இன்னும் 2 சுற்றிடுது. அந்த அளவுக்கு எளிதாக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் பேர் பவர் ஸ்டேரிங். இதுபோல் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதலான ஒரு வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் தம்முடைய ஆவியை கொண்டு. இதுதான் புதிய உடன்படிக்கை. இவ்வளவு நமக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு இவ்வளவு செய்தும் ஏன் நம்மளால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியலை? நம்ம மனம் திரும்பினது உண்மைதானா? நாம் புதிய சிருஷ்டியானது உண்மைதானா? என் ரட்சிப்பு சரிதானா? யோசித்து பாருங்கள். நீங்கள் முன்பு நடந்தது போல, முன்பு நடந்த அறியாமை நாட்களில் நடந்தது போல இச்சைகளில் இனி நடக்காமல், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகள். 2 விதமான பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு பைபிளில். ஒன்று கீழ்ப்படுகிற பிள்ளைகள். நீங்கள் பாருங்கள், எபேசியர் 5 அற்புதமாக இருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. கீழ்ப்படுகிற பிள்ளைகள், பிரியமான பிள்ளைகள். பிரியமான பிள்ளைகள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? பையங்க எத்தனை பேர்? 12 பேர். ஆனால் 12 பேரும் கீழ்ப்படிஞ்சாங்களா? 12 பேரும் அவருடைய பிள்ளைகள் தான். 12 பேரும் கீழ்ப்படியலை. உங்களுக்கு தெரியும், மூத்த மகன் அவரை மனசை உடைச்சிட்டான் இல்லையா? ரூபன் மனசை நொறுக்கிட்டான். அவன் செய்த செயல் தீமையான செயல். ரொம்ப நொந்து போனார். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா யோசேப்பு அந்த வீட்டில் இல்லை. அந்த பிள்ளை ஒருத்தி சிமிட்டிக்கிட்டு ஊர் சுத்த போனான். அங்கே ஒரு பையன் காதலிச்சான் அவளை. 2 பேரும் காதலில் முட்டிக்கிட்டாங்க. இவளும் சரின்னு சொல்லிட்டான். வீட்டில் கொடுக்காம இருக்க முடியலை. அவனும் ஊரில் பெரிய ஆள். அந்த இடத்துல நடந்தது என்ன? சரி, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தர்றோம்னு சொல்லி இந்த 9 பேர் 10 பேர் எல்லாம் சொல்லிட்டாங்க. யோசேப்பு அங்கே இல்லை. சிமியோன் ரொம்ப சின்ன பையன். இந்த 10 பேரும் சேர்ந்து ரொம்ப தந்திரமாக அவங்க கூட கல்யாண விஷயத்தை பேசி, எங்கள் தங்கச்சியை தாங்கள் தர்றோம், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கூட நீங்கள் உடன்படிக்கை செய்யணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் தந்துடுறோன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும், அவங்கள விருத்த சேதனம் பண்ண வச்சு அவங்க ரொம்ப வேதனையோடு இருந்தபோது போய் சூறையாடிட்டாங்க. யாக்கோபுக்கு இது ரொம்ப வருத்தமும் வேதனையும் கொண்டு. பிள்ளைகள் இத்தனை பேர் இருந்தாலும் பிள்ளைகள் அவர் சொல்கிறபடி நடக்கலை. அவருடைய மனசுக்கு நிறைய வேதனையை கொண்டு வந்தாங்க. ஈசாக்கினுடைய மகன், ஆனால் அவன் மனநோவாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதோ அவங்களுக்கு போய் கல்யாணம் பண்ணான். இந்த தேசத்தின் குடிகளில் நீ கல்யாணம் செய்யாதேன்னு சொன்னார். ஆனால் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டான். ஒன்றும் இல்லை, பலதும். அவர்கள் மனநோவாய் இருந்தார்கள், ரெபேக்காளுக்கும் ஈசாக். ஆனால் ஒரு யோசேப்பு நீங்கள் பார்ப்பீங்க, அந்த யோசேப்பு அந்த அப்பனுக்கு பிரியமான பிள்ளையாயிரு. யோசேப்பு அவங்க அப்பாவை ரொம்ப நேசிச்சாரு.
யாக்கோப்பும் யோசேப்பை ரொம்ப நேசித்தார். அதுக்கு அடையாளமாக ஒரு பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்தார். பார்க்குறதுக்கு ஒருவேளை அது ஓர வஞ்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய பாகுபாடை ஏற்படுத்தின மாதிரி தெரிஞ்சாலும் அந்த மனுஷன் ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் செஞ்சிட்டார். மூத்த மகனுக்கு தான் கொடுக்கணும். அது இப்போ யாருக்கு ஆயிடுச்சு? யோசேப்புக்கு ஆயிடுச்சு. நீங்கள் கவனிச்சிங்களா? பிற்காலத்தில் ஆண்டவர் அதை அங்கீகரிச்சிட்டார். யோசேப்புக்கு 2 பங்கு கிடச்சது. பிறகு ரூபனுக்கு கொடுக்கப்படலை, யோசேப்புக்கு 2 பங்கு. எப்ராயிம், மனாசே 2 கோத்திரம் அதில் சேர்ந்துச்சு. அதில் தாங்க சேர்ந்துச்சு. ரூபனுக்கு தான் 2 கோத்திரம் சேர்ந்துருக்கணும். ஆனால் இங்கே 2 கோத்திரம் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமான பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாரும் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறதில்ல. எல்லாரும் பிள்ளைகள் என்று சொன்னாலும் எல்லாரும் சந்தோஷத்தோடு கீழ்ப்படுகிறதில்லை. ஆகவே நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். இமிட்டேட் ஜீசஸ். பிள்ளைகளை என்ன செய்யணும்? தங்களுடைய பெற்றோர்களை என்ன செய்யணும்? பின்பற்றி போகணுங்க. அது மாதிரி அவங்க நடக்கணும், அவங்கள போல நடக்கணும். நம்ம எல்லாருக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும் நமக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்க தான் செய்யுது. நடையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய நடை தான் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ, மற்றவங்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். நம்முடைய குரலில் ஒற்றுமை இருக்குது, நம்முடைய முகத்தோற்றத்தில் ஒற்றுமை இருக்குது, நம்முடைய முடியில் ஒற்றுமை இருக்குது, நம்முடைய சரீர தோற்றங்களில் ஒற்றுமை இருக்குது. இதெல்லாம் பல ஒற்றுமைகள் இருக்குது. ஆனால் இது போக எங்கள் அப்பாவை நான் பின்பற்றி நடக்கணும், அவரை மாதிரி நான் நடக்கணும். தாவீது தேவனுக்கு முன்பதாக உண்மையும் நேர்மையும் மனநேர்மையுமா நடந்து கொண்டார். அதுபோல அதனால ஆண்டவர் அவருக்கு பெரிய கிருபை செய்தார். சாலமோன் கேட்குறாரு, நானும் அது மாதிரி நடக்கணும், அது மாதிரி நடக்கணும். பெற்றோர்களை இமிட்டேட் பண்ணணும், அவங்கள மாதிரியாக வைத்து பின்பற்ற வேண்டும். எழுதியிருக்குது, நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. பிள்ளைகள் பெற்றோர்களை பின்பற்றணும், அவங்களுடைய அடிச்சுவடுகளில் நடக்கணும், அவங்கள மாதிரி நாம் நடக்கணும். இவர் எழுதும்போது 1 பேதுரு எழுதும்போது இதையெல்லாம் ஞாபகம் வச்சு தான் எழுதுறார். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. கீழ்ப்படுகிற பிள்ளைகள். இன்னொரு பிள்ளைகள் இருக்காங்க, தேவ கோபாக்கினையின் பிள்ளைகள். தேவ கோபாக்கினையின் பிள்ளைகள். நீங்கள் திரும்பவும் அதே எபேசியரை நீங்கள் பார்க்கலாம். எபேசியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகள். கோபாக்கினையின் பிள்ளைகள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, 5வது வசனத்திலிருந்து, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். என்ன பிள்ளைகள்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். யாரை பற்றி எழுதியிருக்குது? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை. நமக்கு ஒருவேளை விக்கிரகாராதனை எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பொருளாசை இல்லை. பொருளாசை அநேகருக்குள்ள. பொருளாசையை கூட ஆண்டவர் விக்கிரகாராதனை என்று சொல்லுது. சரி, பொருளாசையை கூட விடுங்க. தேவனை விட நீங்கள் எதை அதிகமாக நேசித்தாலும் அதுதான் உங்களுக்கு விக்கிரகம். எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு, வாலிப பிள்ளைகள், பையங்க ஒரு காதலனை அவ்வளோ, காதலியை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அதுதான் உனக்கு விக்கிரகம். நீ தேவனுக்கும் உனக்கும் நடுவில் அந்த நபரை கொண்டு வந்துட்ட, அது உனக்கு விக்கிரகம். நீ யாரை பற்றி ரொம்ப நினைக்கிறியோ அதுதான் உனக்கு விக்கிரகம்.
உன் பிள்ளைகளா கூட இருக்கலாம். எதை நீங்க அதிகம் வாங்கணும்னு துடிக்கிறீங்களோ அதான் விக்கிரகம். எதுக்கு நீங்க அதிகம் செலவு பண்றீங்களோ அதான் விக்கிரகம். உங்க மனசு எதை அடிக்கடி சிந்தித்துக்கிட்டே இருக்கோ அதான் விக்கிரகம். தேவன் மேல வைங்க. பொருளாசை இல்லைன்னு சொல்லிடாதீங்க படக்குன்னு. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர், நம்முடைய இருதயத்தில் மேலானவர். அவர் அவருக்கு முன்பதாக சீராய் நடந்து கொள்ள வேண்டும். ஆக இங்க என்ன எழுதியிருக்குது? நீங்க கீழ்ப்படியாம என் பிள்ளைகளும் இருக்காங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளும் இருக்காங்க, தேவனுடைய பிள்ளைகளும் இருக்காங்க, கோபாக்கனையின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதனால அத மாதிரி நீங்க நடக்காம உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்க அறியாமையினாலே இந்த உலகத்தில் நடக்கிறவங்கள மாதிரி நடந்துடாதீங்க. Do not be conformed to this world or worldly people. உங்க மனசு உங்க மாமிசம் விரும்பினவைகளை எல்லாம் செய்து இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போல நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நீங்க யாரை பின்பற்றுறீங்க யோசித்து பாருங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அவருடைய பிரியமான பிள்ளைகளா நம்ம வாழ்றதுக்கு ஆசைப்படுறோமா? இல்லை உலகத்தை நம்ம பின்பற்றுறோமா? உலகம்தான் உங்களை கட்டுப்படுத்துதா? உலகம் என்ற அச்சு உங்களுடைய மனதை பார்த்து கொண்டே இருக்கிறதா? ஒரு பாத்திரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அச்சு வேணும். அந்த அச்சுக்குள்ள நீங்க அலுமினியத்தை உருக்கி ஊத்துனீங்கன்னா அந்த அச்சு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தோற்றத்தில் ஒரு பாத்திரம் கிடைக்கும். ஒரு பிளாஸ்டிக் கூட உண்டாக்கணும்னா அதுக்கு ஒரு அச்சு தேவை. அந்த அச்சுக்குள்ள ஊத்துறாங்க, உருக்கி ஊத்துறாங்க பிளாஸ்டிக்கை. அப்புறம் திறக்கும்போது உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கூட கிடைக்கும். உடனே தண்ணியில் போடுறாங்க. அப்புறம் அந்த விளிம்பெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க, ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க, கொஞ்சம் காய விடுறாங்க. நேற்று ஒரு சின்ன ஃபேக்ட்ரிக்கு போனேன். அங்கே இந்த ரப்பர் பேண்ட் செய்கிறாங்க. அப்போ நான் சும்மா அதை பார்த்தேன். அப்போ நான் சும்மா விலை கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க டன் கணக்கில் தான் நாங்கள் கொடுப்போம், சில்லறைக்கு வியாபாரம் செய்ய மாட்டோம். சும்மா அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேயும் அச்சு இருக்கு. பெரிய பெரிய டியூபாக செய்கிறாங்க. அதை சின்ன சின்னதாக வெட்டுறாங்க. பலவிதமான வட்டங்களில் விட்டங்களில் வெட்டுறாங்க. உலகம் ஒரு அச்சு. அது ஒன்றை வார்க்க விட்டுறக்கூடாது. உலகமாகிய அச்சுக்குள்ள அச்சு உன்னை கட்டுப்படுத்த விடக்கூடாது. நீ அதுக்கேற்றபடி மாறக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ தரிக்கக்கூடாது. மக்கள் அறியாமையில் நடக்கிறது போல, முன்னி நீ அறியாமையில் நடக்கிறது போல திரும்பவும் நீ நடக்க பார்க்கக்கூடாது. அது உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. அது உன்னை ஆக்கி அமைக்கக்கூடாது. தேவனுடைய வல்லமை உன்னை ஆக்கி அமைக்க வேண்டும். நீ உன்னை உலகத்துக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. உலகத்தார போல நடக்கக்கூடாது. அவர்களை போல சிந்திக்கக்கூடாது. அவர்களை போல யோசிக்கக்கூடாது. அவர்களை போல நடக்கக்கூடாது. நீ தேவனை பின்பற்ற வேண்டும். தேவனுடைய பிள்ளை, இந்த உரிமை உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உனக்கு இத்தனை ஆன்மீக சகாயமும் செய்கிறார். அதனால உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராய் இருக்கிறது போல the holy one 56 இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தர் என்ற வார்த்தை வருகிறது. அதுலேயும் 29 இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியே எழுதிடுறார் பரிசுத்தர். அவருக்கு அந்த தரிசனம் மாறவே இல்லை. அவர் முத பார்த்தார் பாருங்க அந்த தரிசனம். ஒரு நாள் ஆலயத்துக்கு உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்துல ஆலயத்துக்குள்ள போனாரு. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் தேவனை சுற்றி நின்று சூழ்ந்து நின்று பயத்தோடு, அவரை பார்த்து சொல்றது கூட பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறாங்க பாருங்க, சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவதூதர்கள் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவங்க
இந்த வார்த்தையை சொல்லவே பயப்படுறாங்க. The Holy One of Israel, பரிசுத்தர், Holy One. இந்த வார்த்தை 56 இடத்துல வருது பழைய ஏற்பாட்டு. 29 தடவை ஏசாயாவை சொல்லிடுறார். ஹேகியோஸ், HAGIOS, பரிசுத்தர். இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் பரிசுத்தர். நம்முடைய தேவனுடைய பிரதானமான ஒரு குணாதிசயமே பரிசுத்தம் தான். இதை பாருங்க, விசுவாசமும் பரிசுத்தமும் ரெண்டும் வெவ்வேறு கிடையாது. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். நீ தேவனை விசுவாசிப்பது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரை விசுவாசிப்பது உண்மையானால், நடக்கை அது தவிர்க்க முடியாது, பிரிக்க முடியாது. உன் நடக்க வேற, உன் விசுவாசம் வேற கிடையாது. சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப பயபக்தியாக இருக்கிறது, பரிசுத்தமாக தோற்றமளிக்கிறது, கூட்டங்களில் ரொம்ப பக்தியாக இருக்கிறது, அதெல்லாம் சரிதான். பைபிள் எடுத்து படிக்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம், எல்லாம் சரிதாங்க. ஆனால் அது என் நடக்கையை அது பாதிக்க வேண்டும், என் வாழ்க்கையை அது பாதிக்கணும். இல்லைன்னா இது போலியானது, இது திரும்பவும் பேய்த்தனமானது. விசுவாசம், நடக்கை, இது ரெண்டையும் அழகாக இணைச்சிருக்காரு பேதுரு. நீ தேவனை விசுவாசிப்பது உண்மையானால், உனக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது உண்மையானால், அவர் நடந்தது போல நீ நடக்க வேண்டும். ஆகவே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன அழைப்பு? வீர தீர செயல்கள் செய்வதற்கு இல்லை, அற்புதங்கள் செய்கிறதுக்கு இல்லை. ஆண்டவரே, அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் நல்லா பிரசங்கிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இது இல்லைங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக, பரிசுத்தர். இதுக்கு தான் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே ஒரு அழைப்பு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். வேதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹலோ, உங்களை என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, என்னை பற்றி தேவ சித்தம் என்னன்னு எனக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களை பற்றி தெய்வ சித்தம் என்னன்னு தெரியலை, ஆண்டவர் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தம் எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தேவன் தம்முடைய சித்தத்தை வெள்ளை கருப்பில் அழகாக நமக்கு தெரியும்படி சொல்லிட்டார். தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம் வெளியிருக்கு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு தேவ சித்தமே தெரிய மாட்டாங்க, தேவ சித்தமே தெரிய மாட்டாங்க. தேவ சித்தம் நீ பரிசுத்தமாக இருக்கு. இதுக்கு தான் தேவன் உன்னை அழைத்து, நீ பரிசுத்தமாக நட. உனக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாட்டி பிரச்சனை இல்லை. அந்த இன்டர்வியூவுக்கு போனால் நீங்கள் செலக்ட் ஆவீங்களா இல்லையான்னு தெரியலை, தேவ சித்தம் தெரியலை, பரவாயில்லை, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது தேவ சித்தமாக இருக்கு. இன்னைக்கு நீ பரிசுத்தமாக நட. பரீட்சையில் பாஸ் பண்ணுவியா இல்லையான்னு தெரியாது, பரவாயில்லை, ஆனால் நீ பரிசுத்தமாக நட. காப்பி அடிக்காது, நேர்மைக்கேடா நடக்காது. நீ பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கும். மற்றெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். உன் எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவரும் வச்சிருக்கார். உனக்குன்னு அவர் திட்டமிடுவார். அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார், அழகாய் செய்வார். அதன் காலத்தில் உனக்கு என்ன வேணும்னு அவர் திட்டமிடுறதுனால நீ கவனம் செலுத்த வேண்டிய, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? பரிசுத்தமாக வேண்டும் என்பதே என்னை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து,
தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவன் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். உங்கள் சரீர பாண்டத்தை, இந்த மண்ணால் செய்யப்பட்ட இந்த பாத்திரம், சரீர பாண்டம், இதை பண்ட பாத்திரம்னு சொல்கிறோம்ல, இதை பத்திரமா வச்சுக்கோ. இதுக்குள்ள ஏதாகிலும் அழுகி போன கருவாடுகளை உள்ள வச்சுறாங்க, வாடை வந்துக்கிட்டே இருக்கு. தேவன் உன்னுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறவர், அவரும் நடுவில் உலாவி வருகிறவர். என்னத்தையாவது வச்சு நாற்றம் கவிச்ச உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உன் சரீர பாண்டத்தை, பாத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோ. உள்ள என்ன வச்சுருக்க, எதை மறைச்சி வச்சுருக்க, எதை ஒழிச்சு வச்சுருக்கிற? நிறைய பேர் துர் இச்சைகளை ஒழிச்சு வச்சு சொல்லவே மாட்டாங்க. இல்லை, ஆகாரம் உங்களுக்கு தெரியும், அவர் எங்கேயோ இருந்து கொண்டு வந்த சால்வை, அந்த பாபிலோனிய சால்வை, அந்த தங்க பாலங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிட்டார். ஆனால் அது அக்கினிக்கு இரையாக எரிக்கும்படி சபிக்கப்பட்டவைகள். சாபத்துக்கு ஈடானதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிட்டார். பெஞ்சாதிக்கு தெரியும், பிள்ளைகளுக்கும் தெரியும். எல்லாரும் கப்சிப்புன்னு ஒன்றா சேர்ந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி, யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் யாருக்கு தெரியக்கூடாது, யோசுவாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது வச்சுக்கிட்டாங்க. பண்ட பாத்திரத்துக்குள்ளே மூடி வச்சு, ஓ மண்பாண்டத்துக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு தெரியுமா உனக்கு? பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, விரோதம், வைராக்கியம், துர்ரிச்சை, இதையெல்லாம் நம்ம வச்சுருந்தோம். கனமாக அதை ஆண்டு கொள்ள முடியுமா? ஆண்டவர் அதை பார்த்து மேன்மைப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? அகவெளி இருக்குது இந்த விஷயம். அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, ஆண்டவர் இதுக்காக நீதியை சரி கட்டுவார். 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அவர் காலிங் இஸ் a holy calling, a high calling, a heavenly calling. பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள், பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். எபிரேயர்களது நிருபம் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3, அவர் என்ன எழுதினார் பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு, heavenly calling, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இதாங்க நமக்கு ஹோலினஸ், பரிசுத்தத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது நம்ம கொடுக்கப்பட்ட உயர்ந்த ஒரு அழைப்பு. இதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைச்சிருக்க. உங்களுக்கு வேற அழைப்பு இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? எபிரேயர் 12ஆவது அதிகாரத்தில் பாருங்க, எபிரேயர் 12, எபிரேயர் 12 4வது வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் என்ன செய்? போராடு, போராடு. பவுலப்போஸ்தலன் ஒரு நாள் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கை எண்ணப்படுது. சில நாட்கள் தாங்க இருக்குது அவருக்கு, எத்தனை நாள் இருக்குன்னு அவருக்கே தெரியல. அவருக்கு மேலே, தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. அவருக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, இவரை வந்து கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியாச்சு அவருக்கு. ஆனால் அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரில. அப்போ தான் உட்கார்ந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் எழுதுறார். அதான் அவர் எழுதின கடைசி. அது பிறகு எழுதலை. மறுநாளே கொண்டுட்டாங்களா, அன்னைக்கு சாயங்காலமே வெட்டிட்டாங்களான்னு தெரில எனக்கு. நீரோ மன்னனுடைய காலம் 68வது வருஷம், கிபி 68.
அழுத்த அறுத்து கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம் அது? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய போராட்டம் தான். உங்கள் மாம்சத்தில் உள்ள துர்ரீச்சைகளுக்கும் தேவ சிந்தைக்கும் இடையில இருக்கக்கூடிய போராட்டம் தான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சித்து போர் செய்கிறது. இந்த போராட்டம் சாகிற வரைக்கும் நமக்கு இருக்கு. இப்போ அங்கே எழுதியிருக்குது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. தேவைப்பட்டா ரத்தம் சிந்தப்படுறதுக்கு அவசியம் ஏற்பட்டா கூடி பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எதை விட்டுறாதீங்க, பரிசுத்தத்தை மட்டும் இழந்துடாதீங்க. யோசேப்பை பார்த்தீங்களா, பரிசுத்தத்துக்காக போராடுறாரு. அவருக்கு இருந்த ஒரு பெரிய தலையாய கடமை தன்னை பரிசுத்தமாக பாதுகாக்கணும். அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஆர்வம் தன்னுடைய பரிசுத்த சட்டையை மட்டும் கிழிக்க எவனுக்கையும் விட்டு கொடுக்கக்கூடாது, எவளையும் விடக்கூடாது அப்படின்னு மட்டும் காத்துக்கிட்டே இருந்தார். அவர் போட்டிருந்த அங்கியெல்லாம் கிழிச்சுட்டானுங்க. அப்புறம் எதையோ ஒன்றை போட்டு அந்த மீதியானியர்கள் ஏற்று கொண்டு போயிட்டாங்க. மீதியானியர்கள் அப்படின்னா அன்னைக்கு இருந்த இஸ்லாமியர்களுக்கு தான் பேர் மீதியானியர்கள். அவங்க இந்த பிறை சித்தாக்குகளெல்லாம் வச்சுக்கிட்டு கும்பிடுவாங்க, பிறையை கும்பிடுவாங்க. பைபிளில் நீங்கள் படிக்கும்போது பாருங்கள், அவங்க தான் அப்பவே அவங்க இஸ்லாமியர்கள், இஸ்மவேலுடைய சந்ததியார்கள் தான் மீதியானியர்கள். ஊருகாவுக்கு பேர் வச்சாலும் பிறை ஊருகாண்டி தான் வைப்பான். அவன் பிறையை தான் கும்பிடுவான். பிறை தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுதான் வழக்கமாக போகுது. அவங்க தான் வியாபாரிகள். அந்த காலமே கொண்டு போய் விற்றுட்டாங்க. ஏதோ ஒரு கந்தல் துணியை கட்டி கொண்டு போய் நிப்பாட்டாங்க. அதை மாற்றிட்டு அங்கே பார்வோனுடைய அந்த அரண்மனையில், அவருடைய அந்த போத்திபாருடைய அரண்மனையில் அவர் இருக்கார். அவர் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜர் ஆகிட்டார். அப்புறம் ஒரு நேரம் வந்துச்சு பாருங்கள், அந்த மேனேஜர் அங்கிய ஒருத்தி கிழிச்சுட்டா. அதை கிழிச்சா கூட பரவாயில்ல, தன்னுடைய பரிசுத்தம் கிழியக்கூடாதுங்கிறதுல மட்டும் அவர் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். என்ன போராட்டம் அன்னைக்கு! இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நித்தம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அதே பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. மாம்சம் விரும்பும் தானே, மாம்சம் இணங்கும், வேணும்னு துடிக்கும் இல்லை. இதுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது மாம்சம் எவ்வளவு துக்கப்படும் பார்த்தீங்களா? மாம்சம் ரொம்ப துக்கப்படும் தானே. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. சோதிக்கப்பட்டு பாடுபட்டாராம். இயேசு கிறிஸ்து உங்களை போல என்ன போல மாம்சத்தில் இருந்தாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவருக்கு சோதனை வந்துச்சா? ஆமாம், உங்களுக்கு வருகிற எல்லா சோதனையும் வந்துச்சு. திருடுறதுக்கு, பொய் சொல்றதுக்கு, வேசித்தனம் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் வந்துச்சு. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் இல்லாதவராக இருந்தார். அவருக்கும் ஆசைகள் தூண்டப்பட்டது, ஆனால் அவர் இணங்கலை. அவர் மாம்சத்தின் இச்சைகளை ஜெயித்தார், கண்களின் இச்சையை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி 33 வயசா இருக்கும்போது பெரிய அறைகூவல் விட்டாருங்க. அவரை மாதிரி எவனுமே விட்டதே கிடையாது. எவன் உலகத்தை ஜெயிச்சவன்? உலகம்தான் அவங்கள ஜெயிச்சு. இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு, ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். போராடு, இது நல்ல போராட்டம். சோதனைகள் உனக்கு விரோதமாக வரும்போது போராடு. பொய் சொல்லத்தான் வாய்ப்பு வருது, திருடத்தான் வாய்ப்பு வருது, காப்பி அடிக்கத்தான் வாய்ப்பு வருது, காதலிக்கத்தான் வாய்ப்பு வருது, அபகரிக்க வாய்ப்பு வருது, சண்டை போட வாய்ப்பு வருது, கெட்ட வார்த்தை பேச வாய்ப்பு வருது, எல்லாரையும் போல கோவப்பட எல்லாரையும் போல வருது. போராடு, நல்ல போராட்டத்தை போராடினேன். பரிசுத்தத்துக்காக போராடு, அதுதாங்க நல்ல போராட்டம்.
தேவைப்பட்ட ரத்தம் சிந்து உடைக்கும் போராடு, உயிர் போற வரைக்கும் போராடு. அதான் இருக்குது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இந்த வார்த்தை எனக்கு நிறைய தடவை பேசின வார்த்தை. என்னுடைய வாலிப நாட்களில் நிறைய தடவை இந்த வார்த்தை எனக்கு உபயோகரமாயிருக்கு. இன்னைக்கும் தான். இதை எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் மனசில் போராடுறீங்களா? ஜெயிக்கிறது யார்? கருப்பு நாயா வெள்ளை நாயா? சில நேரம் அது ஜெயிக்குது, சில நேரம் இது தோக்குது. நமக்குள்ள ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொண்டு விரோதமாக போர் செய்கிறதில்ல. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு ஆண்டவர் அபரீதமாக கொடுத்துருக்கிறார். கேளுங்க, இந்த போராட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கு. அவர் உதவி செய்ய வல்லவர். எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எதையும் காரணம் சொல்லிடாத. ஐயோ நான் ஒத்தையில் இருந்தேன், அதனால தான் இப்படி நடந்துருச்சு. ஐயோ என் வயசு கோளாறு, அதனால தான் இது வயசு கோளாறுங்க, போ சரியாயிடும். எதையும் சொல்லாத. யோசேப்பு நிறைய காரணம் சொல்லியிருக்கலாமே, நிறைய சொல்லி. யாருமே இல்லை, நான் ஒத்தையில் இருந்தேன். இதெல்லாம் காரணம் இல்லை. உன் கூட எப்போதும் தேவனுடைய ஆவியானோர் உனக்கு உதவி செய்ய வல்ல, உன்னை நடத்த அவர் வல்ல, உன்னை பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கார். இதுதான் அவர் வைராக்கியமாக இருக்கார். உன் மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கு. பரிசுத்தற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிரு. நான் பரிசுத்தர். இது அவருடைய தன்மை, இது அவருடைய கேரக்டர். இதை மாற்றவே முடியாது. அது மாத்திரமல்ல, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி, மாடல். இது நம்முடைய ஒரு பெரிய உயர்வா பார்க்கறதுக்கான ஒரு நல்ல முன்மாதிரி. யாருமே இப்படி சொன்னது இல்லையே, எந்த கதையிலையும் இல்லையே, எந்த கவிதையிலையும் இல்லையே, எந்த புராணங்கள்லையும் இல்லையே, எந்த இதிகாசங்கள்லையும் இல்லையே. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். யாராவது சொல்றதுக்கு இருக்காங்களா? எந்த சாமியாவது சொல்றதுக்கு இருக்குதா? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். யாருமே சொன்னதில்லைங்க, சொல்லவும் முடியாது. எந்த இதிகாசங்கள்லையும் இல்லை. இயேசு கிறிஸ்து விசேஷித்தவர், தனித்தன்மை உள்ளவர். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். இது நம்முடைய முன்மாதிரி. ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல மோட்டிவேஷன். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இது நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன், பெரிய உந்துதல், ஆன்மீக உந்துதல். நமக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம். அவர் பரிசுத்தராக இருந்தது போல நான் அவருடைய பிள்ளை பரிசுத்தமாக இருக்கும். என் நடக்கையில், என் பேச்சில், என் செயலில், என் நினைவில், என்னுடைய உறவுகளில், என்னுடைய உணர்வுகளில், எல்லா இடமும், எல்லா இடங்கள்லையும் பரிசுத்தம். அது முத்திரையாக இருக்கணும். அது முத்திரையாக இருக்கணும். அது முத்திரையாக இருக்கணும். நான் போகிற வர்ற இடங்கள்ல எல்லாம் அது முத்திரையாக இருக்கணும். எலிசா ஒரு அம்மா வீட்டில் மேலே தங்கியிருந்தார் தெரியுமா? அவங்களுக்கு குழந்தைகளே இல்லை. புருஷன் பெஞ்சாதி கீழே ரூமில் தங்கியிருக்காங்க. இவர் போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் அந்த இடத்துல தங்குவார். அந்த மேல் வீட்டில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்துவிளக்கு அங்கே வச்சுருந்தாங்க. கெஸ்ட் ரூம். இது யாருக்கு? எலிசாவுக்கு. எப்போ வந்தாலும் போனாலும் அவர் தங்கிக்கலாம், கேட்க வேண்டியதே இல்லை. ஒரு நாள் அந்த அம்மா, அந்த வீட்டுக்காரம்மா தான் புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா, நம்ம வீட்டில் வந்து போகிற இவர் பரிசுத்தர், இவர் தேவனுடைய மனுஷன். அந்த அம்மா சொன்னாங்க, இதாங்க நற்சாட்சி, இதான் முத்திரை. முத்திரை. நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு முத்திரை இருக்கணும், பரிசுத்தம்.
நம்ம உறவுகளில் ஒரு முத்திரை இருக்கணும், பரிசுத்தம். நம்முடைய உறவுகளில் பரிசுத்தம், உணர்வுகளில் பரிசுத்தம், கொடுக்கல் வாங்கல்ல பரிசுத்தம், எல்லா இடமும் பரிசுத்தம் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. தேவன் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் பரிசுத்தம் அதற்கு முத்திரையா இருக்கு. தேவனுடையவர்கள் பரிசுத்தமா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். உங்களை என்னையும் பற்றி என்ன சொல்லுவாங்க? உன்னத அழைப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் நடக்க வேண்டும். உங்களுக்கு தேவ சித்தம் தெரியுமோ தெரியாதோ, இன்னைக்கு தேவனுக்கு பிரியமா வாழுங்க. பாக்கியெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, சொல்ல மாட்டேங்கிறாரு, வெளிப்படுத்தப்படல, பரவாயில்ல, தேவன் நடத்துவார். பரிசுத்தமா